So? 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 So, why dating app? வணக்கம் மக்களே, இன்னைக்கு தமிழ் பாப் சினிமா ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் நீ ஃபார் எவர். நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஒரு டேட்டிங் ஆப் டெவலப் பண்ணுறாரு. மற்ற டேட்டிங் ஆப்புக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மற்ற டேட்டிங் ஆப்பில் எல்லாருக்குமே வந்து பார்ட்னர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆனால் இவரோட கான்செப்ட் படி இவரோட டேட்டிங் ஆப்பில் 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேருக்கும் பார்ட்னர்ஸ் இருக்கணும், அது சின்சியர் லவ்வாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த நீ ஃபார் எவருங்கிற ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காங்க. அவங்க ஒரு ப்ரொடியூசரை தேடி கதை பிச் பண்ண போகிற இடத்துல ப்ரொடியூசர் வந்து ஒரு லவ் ஸ்டோரி கேட்குறாங்க. இவங்க டெவலப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிக்கிறாங்க, லவ் ஸ்டோரியை டெவலப் பண்ணணும்னா லவ்வே பண்ணாத தான் எப்படி லவ் ஸ்டோரி டெவலப் பண்ண முடியும்னு. ஹீரோ தன்னோட ஆப் கான்செப்டை பிச் பண்ண போகிற இடத்துல அவங்களும் கேட்குறாங்க, நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களான்னு. ஹீரோ வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எப்படி ஒரு டேட்டிங் ஆப்பை வந்து சின்சியர் லவ்வர்ஸ்க்காக நீங்கள் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கேட்க ஹீரோ அங்கேருந்து வெளியில் வர்றாரு. இப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே தன்னோட ப்ரொஃபஷனுக்காக யாரையாவது ஏமாற்றி லவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன நடந்திருக்கும்னு நீங்களே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் திரைக்கதை வந்து ரொம்ப பிளைனாகவே இருந்துச்சு. எந்த வித சுவாரஸ்யத்தையும் திரைக்கதை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஏற்படுத்தவே இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸாக வர்ற கேரக்டர்ஸ் வந்து படத்துக்கு பெரிய ஒரு மைனஸாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ்க்கு எழுதப்பட்ட டயலாகாக இருந்தாலும் சரி, அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ண விதமாக இருந்தாலும் சரி, படத்துக்கு சுத்தமாக ஒட்டவே இல்லை. இந்த படத்தை தலைநிமிர வச்சதே இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து இமோஷ்னலி என்கேஜாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் இந்த படத்தோட லென்த்து வந்து எப்போ இந்த படம் முடியுங்கிற ஃபீலை வந்து அப்பப்போ கொடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸே வந்து ப்ரொடக்ஷன் குவாலிட்டி தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிராஃப்டாக நல்லா மேக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. என்னதான் இருந்தாலும் திரைக்கதைங்கிற முதுகெலும்பு இல்லைன்னா உங்கள் படத்தை யாராலையும் எந்த கொம்பனாலையும் எப்பவும் காப்பாற்ற முடியாது. இதைத்தான் தமிழ் பாப் சினிமா நல்ல தயாரிப்பாளர்களுக்கும் நல்ல நடிகர்களுக்கும் திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ நல்ல எழுத்தாளர்களை நம்பி உங்கள் படத்தை எடுங்க, நல்ல திரைக்கதையை நம்பி உங்கள் படத்தை எடுங்க, அதை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுற டைரக்டர்ஸை நம்பி உங்கள் படத்தை எடுங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நீ ஃபார் எவர் ஒரு ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு லவ் ஸ்டோரி எப்படி இருந்தாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மற்றும் ப்ரொமோஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.